Hi students, நம்ம last classல chapter number 14 acids and bases acids ஓட properties, physical properties and chemical properties பார்த்தோம். So acids ஓட uses பார்த்தோம். இன்னைக்கு classல என்ன பார்க்க போறோம்னா base அப்படினா என்ன, அந்த base ஓட properties, physical properties, chemical properties and uses தான் வந்துட்டு இன்னைக்கு classல பார்க்க போறோம். So page number 158ல இருக்கு bases. We use soaps for bathing as well as washing. So நம்ம வந்துட்டு soaps யூஸ் பண்றோம், நம்ம bathingக்கு யூஸ் பண்றோம், clothes wash பண்றதுக்கு இல்ல vessels wash பண்றதுக்கும் நம்ம வந்துட்டு soaps வந்துட்டு யூஸ் பண்றோம். Soap are slippery in nature. So soap வந்து நேச்சரா எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்லிப்பரியா வழுவழுன்னு சொல்லிட்டு இருக்கு. Do you know why? ஏன் உங்களுக்கு அப்படி அந்த slippery content இருக்கு அப்படின்னு தெரியுமா? Soaps are slippery due to the presence of base. So soapல base content இருக்கனால தான் slopes எல்லாம் slipperyயா இருக்கு. Bases are the chemical substances that are corrosive and bitter in taste. So base அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு chemical substance, அது நேச்சரா என்ன டேஸ்ட்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா bitter டேஸ்ட்ல இருக்கும். அதாவது பாவக்காயோட டேஸ்ட் எப்படி இருக்கும், bitter gourd அப்படின்னு அதனால தான் சொல்றோம். So அந்த டேஸ்ட்ல வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இது ஒரு corrosive chemical அப்படின்னு சொல்றாங்க. A lot of bleaches, soaps, detergents, toothpaste etc. contain bases. So நிறைய bleaching powder, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய bleaching powder, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய soaps, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய detergents, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய paste எல்லாத்துலேயுமே வந்துட்டு bases வந்துட்டு இருக்கு. In contrast to acids which release hydrogen ions in water, bases release hydroxide ions in water. So acids வந்துட்டு hydrogen ions வந்துட்டு waterல release பண்ணும், ஆனா base என்ன release பண்ணும்னு பார்த்தீங்கன்னா hydroxide ions வந்துட்டு release பண்ணும். Thus the chemical substance thus release hydroxide ions when dissolved in water are called bases. So bases அப்படின்னு என்ன சொல்றேன்னா எந்தெந்த chemical substance வந்துட்டு வாட்டர்ல dissolve பண்ணும்போது hydroxide ion அதை ரிலீஸ் பண்ணுதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா bases அப்படின்னு சொல்றோம். So the chemical substances that release hydroxide ions when dissolved in water are called bases. Examples பாருங்க, sodium hydroxide and potassium hydroxide, NaOH KOH. So இது ரெண்டுமே வந்துட்டு இந்த பேஸுக்கு எக்ஸாம்பிள் தான். Water soluble bases are called alkalis. So வந்துட்டு water soluble எந்தெந்த bases வந்துட்டு waterல soluble இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் alkalis அப்படின்னு சொல்றோம். Bases like sodium hydroxide, potassium hydroxide, calcium hydroxide and ammonium hydroxide are highly soluble in water and hence they are called alkalis. So basesல இருக்கக்கூடிய substance என்னன்னு பார்த்தீங்கன்னா sodium hydroxide, potassium hydroxide, calcium hydroxide, இது எல்லாமே வந்துட்டு highly soluble. இது எல்லா substanceமே வந்துட்டு வாட்டர்ல வந்துட்டு நல்லாவே soluble ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா alkalis அப்படின்னு சொல்றோம். Certain chemical substances which do not release hydroxide ions when dissolved in water also behave as bases. So சில chemical substances வந்துட்டு hydroxide ions ரிலீஸ் பண்ணாது, வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது hydroxide ions வந்துட்டு ரிலீஸ் பண்ணாத, ஆனா பேசஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுக்கும் அதுக்கு இருக்கும். Examples sodium carbonate, sodium bicarbonate, calcium carbonate. So இதுதான் வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள். So இதான் பேஸ் பத்தின இன்ட்ரோடக்ஷன். So பேஸ் அப்படின்னா என்ன, the chemical substance that release hydroxide ions when dissolved in water is called bases. So எந்தெந்த substances வந்துட்டு வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது ஹைட்ராக்சைடு அயானை ரிலீஸ் பண்ணுதோ அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ பேசஸ் வந்துட்டு என்ன டேஸ்ட்ல இருக்கும், பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். ஆசிட்ஸ் வந்துட்டு சார் டேஸ்ட்ல இருக்கும், பேசஸ் வந்துட்டு பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். பாருங்க, இந்த டேபிள் 14.2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமன் பேசஸ், எல்லா லெபார்டரியிலும் யூஸ் பண்ணக்கூடிய பேசஸ், அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, அது எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
So next பாருங்க properties of bases. So இந்த bases ஓட properties என்ன? Bases first பாருங்க physical properties. So physical எந்த ஒரு chemical substance எடுத்துட்டாலும் physical property இருக்கும் chemical property இருக்கும். So bases ஓட physical property பாருங்க first. Bases generally exist in solid state but some bases exist in liquid state also. Example ammonium hydroxide, calcium hydroxide. So bases வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு solid stateல தான் இருக்கும். ஆனா சில பேசஸ் வந்துட்டு liquid stateலயும் இருக்கும். என்னென்ன பேசஸ்னு பார்த்தீங்கன்னா ammonium hydroxide, calcium hydroxide எல்லாமே வந்துட்டு liquid stateலயும் இருக்கும். Bases give soapy touch only in aqueous medium, not in dry nature. So bases வந்துட்டு ஒரு soapy touch மாதிரி ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்கும். எப்போ அப்படின்னா ஒரு aqueous solutionல இருக்கும்போது ஒரு aqueous மீடியத்தில் இருக்கும்போது அந்த வழுவழுப்பான soapy touch நமக்கு கொடுக்கும். ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருந்தால் அதை வந்துட்டு நமக்கு கொடுக்காது. Bases are bitter in taste. So bases என்ன டேஸ்ட்ல இருக்கும்? bitter டேஸ்ட்ல இருக்கும். Bases are corrosive in nature. When come into contact with the skin, frequently they form painful blisters. So bases அப்படிங்கிறது வந்துட்டு நேச்சரில் ஒரு corrosive agent தான். ஸோ நம்மளோட கை பக்கத்தில் நம்மளோட ஸ்கின்னுக்கு அது கான்டாக்டுக்கு வரும்போது அது ரொம்ப குயிக்காக வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த பெயினான பிளிஸ்டர்ஸ் புண்ணு மாதிரி அது வர ஆரம்பிக்கும். பேசஸ் ஆர் ஜென்ரலி கலர்லெஸ். ஸோ பேசஸ்க்கு வந்துட்டு கலர் இருக்காது. Bases also change the color of the indicators. Lead litmus paper turns blue when treated with bases. Similarly, they turn methyl orange to yellow and phenolphthalein to pink color. So bases வந்து இண்டிகேட்டரோட கலரையும் சேஞ்ச் பண்ணும். ஸோ ரெட் லிட்மஸ் பேப்பர் என்னவா சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பராக சேஞ்ச் ஆகும். பேசஸ் கூட ட்ரீட் பண்ணும்போது இந்த ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூ லிட்மஸ் பேப்பராக ஆகும். அதே மாதிரி இந்த மெத்தில் ஆரஞ்சை எல்லோ கலர் இண்டிகேட்டர் மெத்தில் ஆரஞ்சு ஃபினாப்திலையும் அதோட கலரை சேஞ்ச் பண்ணும். மெத்தில் ஆரஞ்சை வந்துட்டு ஒரு பேஸ் ஒரு லிக்விடில் நம்ம ஊற்றும் போது ஆட் பண்ணும்போது அந்த மெத்தில் ஆரஞ்சு என்ன கலராக மாறும்? எல்லோ கலராக மாறும். ஃபினாப்திலின் சேஞ்சஸ் இன்ட்டு பிங்க் கலராக வந்துட்டு அது மாறும். Bases also conduct electricity in aqueous solution. ஸோ ஒரு aqueous solutionல bases வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு கண்டக்ட் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு physical properties of bases. ஸோ first one is bases generally exist in solid state but some bases exist in liquid state அப்படின்னு பார்க்குறோம். Second one is bases give soapy touch only in aqueous medium, not in dry nature. Third one is bases are bitter in taste. Fourth, bases are corrosive in nature. Fifth one is bases are generally colorless. Sixth one is bases change the color of the indicators. And last point is bases also conduct electricity in aqueous solution. So இதான் வந்து physical properties of bases. Next பாருங்க chemical properties. இந்த base ஓட chemical properties என்னன்னு பாருங்க. First one is reaction with metals. So metals வந்துட்டு bases வந்துட்டு metals கூட react பண்ணும்போது என்ன நடக்கும்? Generally metals do not react with bases. So generally metals வந்துட்டு bases கூட react ஆகாது. Metals like aluminum and zinc react with bases like sodium hydroxide, forming aluminates and release hydrogen. So வந்துட்டு மெட்டல்ஸில் அலுமினியமும் ஜின்க்கும் வந்துட்டு பேஸ் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினேட்ஸ் அண்ட் ரிலீஸ் அலுமினேட்ஸை ஃபார்ம் பண்ணும், ஹைட்ரஜனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். அதான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு plus water gives rise to sodium aluminate plus hydrogen. So இதான் வந்துட்டு first chemical properties reaction with metals. So metals கூட react பண்ணும்போது. Next பாருங்க reaction with non-metal oxides. So non-metal oxides கூட react பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்க. Bases react with ammonium salts to form metal salts, ammonia gas and water. So bases வந்துட்டு ammonium reaction with non-metal oxides தான பார்த்திருந்தோம். reaction with non-metal oxides பாருங்க. All bases react with
non-metallic oxides to form salt and water. So எல்லா பேசஸுமே வந்துட்டு non-metal oxidesல வந்துட்டு react பண்ணும்போது என்ன ஃபார்ம் salt and water வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ எல்லா பேசஸுமே வந்துட்டு non-metal oxides கூட react பண்ணி salt and water வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். For example, sodium hydroxide reacts with carbon dioxide to form sodium carbonate. So sodium hydroxide அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நான் மெட்டல். ஸோ இது ரெண்டு ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட், அதான் வந்துட்டு சோடியம் கார்பனேட் சால்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதோட ரியாக்ஷன் தான் இது. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் அமோனியம் சால்ட்ஸ். அமோனியம் சால்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? பேஸ் ரியாக்ட் வித் அமோனியம் சால்ட்ஸ் to form metal salts, ammonia gas and water. ஸோ இந்த பேசஸ் வந்துட்டு அமோனியம் சால்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் சால்ட்ஸ், அமோனியா கேஸ் அண்ட் வாட்டர். இந்த மூணுமே அந்த மெட்டலோட சால்ட், அந்த ரெஸ்பெக்டிவ் மெட்டலோட சால்ட்டு, அமோனியா கேஸ் அண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகும். பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் ப்ளஸ் அமோனியம் குளோரைட் gives sodium chloride plus ammonia plus water. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பேஸு, அமோனியம் குளோரைடு அப்படிங்கிறது வந்துட்டு அமோனியாவோட சால்ட்டில் ஒன்று தான் வந்துட்டு அமோனியம் குளோரைடு. இது ரெண்டு ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது? மெட்டல் சால்ட், அதாவது சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் அமோனியா ப்ளஸ் வாட்டர் வந்துட்டு கிடைக்குது. தோ acids and bases have some unique properties, there are certain similarities between them. Some of them are given below. ஸோ ஆசிட் அண்ட் பேசஸ் ரெண்டுத்துக்குமே சில யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 4 பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் தே ஆர் கொரோசிவ் இன் நேச்சர். ஸோ ஆசிட் ஆகட்டும் பேஸ் ஆகட்டும் ரெண்டுமே கொரோசிவ் தான். தே அண்டர்கோ அயனைசேஷன் இன் அக்வயஸ் சொல்யூஷன். ஸோ அக்வயஸ் சொல்யூஷனில் ரெண்டுத்துக்குமே ஆசிட் ஆகட்டும் பேஸ் ஆகட்டும் ரெண்டுமே அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். They conduct electricity in aqueous solution. So acid ஆகட்டும் பேஸ் ஆகட்டும் ஒரு aqueous solution இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். They undergo neutralization reaction. ஸோ வந்துட்டு ரெண்டுமே நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ரெண்டுலேயுமே வந்துட்டு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். சப்போஸ் 2 மார்க்ஸில் கேட்கும்போது இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஆசிட் பேஸ், they produce H plus ions in water. ஸோ வந்துட்டு ஆசிட்ஸ் வந்துட்டு ஹைட்ரஜன் அயான்ஸை வந்துட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் they bases produce OH minus ions in water, அதாவது ஹைட்ராக்சைடு அயான்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். they are sour in taste, they are bitter in taste. Few acids are in solid state, most of the bases are in solid state. Acid turns blue litmus paper red, bases turn red litmus paper blue. ஸோ இந்த 4 தான் வந்துட்டு ஆசிட்ஸுக்கும் பேசஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ பேசஸில் வந்துட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு 7 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ், தேர்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் அமோனியா. நெக்ஸ்ட் பாருங்க, யூசஸ் ஆஃப் பேசஸ். இந்த பேஸோட யூசஸ் என்ன? நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு மேக் பாத்திங் சோப்ஸ். நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்போட ப்ரிப்பரேஷனை வந்துட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு மேக் வாஷிங் சோப்ஸ். ஸோ வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வாஷிங் சோப்ஸ், அதாவது க்ளோத் வாஷ் பண்ணுறோம்ல அந்த சோப்ஸில் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், textile industries and in the preparation of medicines. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி மெடிசன் லைன்லையும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு ஒயிட் இதுக்குன்னு தனியாக வந்துட்டு வாஷிங்க்கு லிக்விடோ இல்லை டிட்டர்ஜென்ட்டாக வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அலுமினியம் ஹைட்ராக்சைடு and magnesium hydroxide are used in antacids to cure acidity problems. ஸோ antacids அந்த இதில் வந்துட்டு
இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் யூஸ் பண்ணுறாங்க அந்த ப்ரிப்பரேஷனில். எதுக்கு அப்படின்னா அசிடிட்டி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு. அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஃபெர்டிலைசர்ஸ், நைலான், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரப்பர். ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர், அதாவது ஃபெர்டிலைசர்ஸ், பிளாஸ்டிக், நைலான், ரப்பர் மேனுஃபேக்சரில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் பேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு மேக் பாத்திங் சோப்ஸ். Second one is sodium hydroxide is used to making washing soaps. Third one is sodium hydroxide is also used in paper industry, textile industry and in the preparation of medicines. Calcium hydroxide is used for cloth washing, white washing. Fifth one is aluminum hydroxide and magnesium hydroxide are used in antacids to cure acidity problems. And last one is ammonium hydroxide is used to manufacture fertilizers, nylon, plastic and rubber. So இதான் வந்து bases ஓட uses of bases. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோம், பேஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம், அந்த பேஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக யூசஸ் ஆஃப் பேஸோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பேசிஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.